ஸோ ஹாய். ஸோ இங்கே பொள்ளாச்சி இந்த ரெசார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் வந்தோம். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு சிட்டி லைஃப்லேருந்து டவுன் லைஃப்லேருந்து டோட்டலாக வெளியே வந்து ஒரு வில்லேஜ் லைஃப்பில் எப்படி இருக்கும் அண்ட் வந்துட்டு அவுட் ஆஃப் மொபைல்லாம் வச்சுட்டு எப்படி நம்ம பார்க்க போகிறோம், எப்படி இங்கே இருக்க போகிறோம், இங்கே இருக்கவங்களோட எப்படி நம்ம பழக போகிறோம், ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே லைவில் பார்த்து நாமளும் இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட மட்டும் ஸ்டாப் ஆகாமல் இங்கே இருக்க அனிமல்ஸோடையுமே நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணது வந்து ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. ஸோ இது எல்லாமே கொடுத்த இந்த ஃபார்ம் பிஎன் ஃபார்ம்ஸுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் யுவர் செல்ஃப், ஹாப்பி செல்லிங். அது நம்ம பிரவீன் கற்றுக் கொடுத்த வார்த்தை எனக்கு. அப்போ பிரவீன் என்ன மெசேஜ் போட்டாலும் செல் பண்ணுறானோ இல்லையா அது அடுத்த பிரச்சனை. பட் ஹாப்பி செல்லிங் போட்டுருவோம் அவ்வளோ. ஸோ வேற ஏதாவது சீனியர் இங்கே இருக்கிறது யாராவது சொன்னீங்கன்னா சரவணன் சொல்லுங்க. நல்லா ஜாலியாக இருந்தோம். ஆனால் நேற்று கல்யாண சார் கூட நம்ம டான்ஸில் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஜாலியாக இருந்ததுன்னா ஆளுநர்கள் எடுத்து ஆடணும் உண்டு, இடத்துல ஆடணும் உண்டு. ரொம்ப ஜாலியாக இருந்தது. இதுதான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க. நான் வந்த 4.5 இயர்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீமா ஒரு ஒரு நாளுங்கிறது எங்களுக்கு டைம் போனதே தெரியல. மத்தியானம் வந்து சாயந்தரம் வந்து நைட் போனது தெரியல. மதியானம் டைம் வரும். ஆக்சுவலாக ஒரு நாள் டைம் வருது. அதாவது வேறு லொக்கேஷன் தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஏரியாஸாக இருக்குது. பெரிய டைம் நல்ல ஒரு இலக்கான பெட்டராக இருக்கும். கொஞ்சம் வேறு தப்பு பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக தேங்க்ஸ். உண்மையாகவே உங்களால எங்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லைங்க. நிறைய அறிஞர்கள் கெட்டவங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு 80 பேர் 90 பேர்லாம் பார்த்துருக்கோம். இந்த டீம் உண்மையாகவே ஒன்ஸ் மோடி சார் வந்து நமக்காக ஹை ரெக்கமெண்டேஷன் பண்ணி அப்ரூவல் ஆகி கொடுப்பாரு. மந்த்லி ஒன்ஸ் வந்து பட்ஜெட் ஆகாது, அப்புறம் டார்கெட் ஜாஸ்தி ஆகிடும். அதனால பார்ட் ஒன்ஸே வச்சுருவோம். அரேஞ்ச் பண்ணதுதான். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் சொன்னீங்கன்னா தான் நம்ம நெக்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணும்போது இன்னும் பெட்டரா பண்ண முடியும். நீங்க எல்லாமே நல்லா இருந்தது ஜஸ்ட் 1 வேர்ட்ல சொல்லும் போது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சார் சொன்ன மாதிரி இது எல்லாமே வித்தின் 1 டேல நாங்க பிளான் பண்ணது. 1 to 2 டேஸ்ல இதை பிளான் பண்ணி அட்வான்ஸ் இது பேமெண்ட் கூட நேற்று ஈவினிங் தான் போட்டோம், முன்னாடி தான் போட்டோம். ஸோ அப்படி ஹரிவரியில தான் எல்லாமே நாங்கள் பண்ணவே தவிர எங்களுக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா இங்க நம்மளுடைய கவுண்டர் அந்த இதுன்னு சொல்ல கிளியோ அந்த நேம் வச்சு கூப்பிட்டாங்க. அது ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸோ எல்லாருமே அங்க இருப்பாங்க ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், அவங்களுமே அந்த நேம் சொல்லி தான் எங்கிட்ட கொடுத்தாங்க. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இதோட நேம் சிந்துசா நிறைய நேம் சொன்னாங்க. உண்மையா ஈவன் அங்கே டாக்டர் எல்லாம் இருந்தது, அதோட நேம்ஸ் கூட எல்லாமே உண்மையான சொல்லிட்டு போது எனக்கே பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இவ்வளோ இதை வந்து ஞாபகம் வச்சுட்டு சொல்றது எனக்கு தெரியல. ஆனால் உண்மையான அவங்க சொல்லி தான் நம்ம கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா இது கிளி, இது வந்து பாம்புன்னு சொல்லி கொடுக்கல, அதோட நேம் சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். இல்லை, தேங்க்யூ.